சுவாமியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு விட்டு, இன்னைக்கு இங்க அதிதி சத்காரம் பண்ண போறேன், ஒரு விருந்து, நீ சாப்பிட்டு தான் போகணும்னு விட்டாள். பரத்வாஜர் பெரியவர் சொல்றத தட்ட இஷ்டம் இல்லை, வேற யாராவது சொன்னா தட்டியிருப்பாள். அன்னைக்கு பரதனை பார்க்க வேண்டிய நாள் அது. அப்போ உடனே சுவாமி என்ன பண்ணாள், ஆஹான்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்றாள். பரதன் கவலைப்படாமல் இருப்பதற்கு அனுமாரை கூப்பிட்டு இங்கிருந்து குகனை போய் பார்த்து, குகன் மூலமாய் அயோத்தியில பரதன் இருக்கிற இடத்த போய் தெரிஞ்சுக்கிண்டு, குழந்தைகிட்ட போய் அவனுக்கு ராஜ்யம் வேணும்னு எண்ணம் இருந்தா அவனே வச்சுக்கிட்டோம். இல்ல நான் வரணும்னு நினைச்சா நான் வரேன், பரதனிடத்துல ஒண்ணு மட்டும் நீ சொல்லணும் நாளாம். என்ன நாள் பரமேஸ்வரன் நேரம் வந்து அனுகிரகம் பண்ணி நம்ம அப்பாவை கொண்டு என் கண்ணில் காட்டினான், தசரசரை நான் கண்டேன்னு சொல்லுவோம் நாளா. மகாதேவ பிரசாதாச்சமாகமம் இத சொல்லணும் நாளா. பித்ராமம் சமாகமம் நான் வந்துட்டேன். பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணி அப்பாவை காண்பிச்சாள். அப்பாவை பார்த்தேன், இதை போய் சொல்லு பரதன் இடத்துல நாளா. என்ன பாருங்க, ராமனை தரிசனம் பண்றதுக்கு மேல ஒரு பெரிய சந்தோஷம் பரதனுக்கு இல்லை. அவன் அப்படியே தெய்வங்கள்லாம் பக்தனுடைய மனசை குளிர பண்றது சாமான்யமா இவன் கோரணத்தை மட்டும் கொடுக்காதுன்னு அதுக்கு மேல ஒரு லாபத்தை கொடுத்துடும். அவன் பெரிய சங்கீத வித்வான்கள் இவ எதிர்பார்த்ததுக்கு மேல இன்னொரு இது வச்சு பாடிவிடுவாள் மேல. அது மாதிரி மகாதேவ பிரசாதமாகமம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு நான் வந்திருக்கேன்னு சொல்லு குழந்தை பரதன் இடத்துல. ஹனுமாருக்கு கொஞ்சம் கவலையா போயிட்டு, ஒரு கால் ராஜ்யம் பரதனுக்கு வேணும்னா அவன் வச்சுக்கிட்டா நான் திரும்பி போடுறேங்கிறாள். பரதன் கூட அப்படி இருந்து விடுவோம்னு ஹனுமாருக்கு தோணி போச்சு. சுவாமி இப்படி சொல்லலாமா பரதனே என்று சொன்னா, வாஸ்தவமா சுவாமிக்கு அது எண்ணம் இல்லை. ஹனுமாருடைய நிலை இப்போ எப்படி இருக்குன்னா, ஆஹா மகாபாகவதனாச்சே பரதன், அவனை போய் நாம் என்னமா பார்த்து அவன் படுற கஷ்டத்தை பார்த்து பொறுத்து அவனிடத்துல இந்த க்ஷேம சமாச்சாரத்தை சொல்லி அவனை உயிர்ப்பிக்க முடியும்னு இவர் கவலைப்பட்டு இருக்கார். இவர் இந்த கவலையோட போனாரே, ஆனா பரத பக்தியை பார்த்ததே ஹனுமாருடைய ஹார்ட் வடிச்சு போயிடும். அதை அப்படி ஒரு பெரட்டி கொடுத்து வச்சார். ஹனுமாரை கொஞ்சம் திருடப்படுத்தி வச்சாருன்னு அப்படி ஈர மண்ணை கொஞ்சம் காய வைக்கிறா போல அப்படி ஹனுமாரை அப்படி பண்ணி வச்சு அனுப்பிச்சாள்.